இன துரோகி காங்கிரஸ். வைகோ ஒப்புதல் வாக்குமூலம். திமுக கூட்டணி என்பதே மனசாட்சிய குழி தோண்டி புதைத்துவிட்டு அதிகார வெறியின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு ஏமாற்று கூட்டணி என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. கொஞ்சம் கூட தமிழ் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக தமிழக மக்களுக்கு சகல துரோகங்களையும் செய்யும் கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் ஒன்றாக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இவர்கள்தான் ஜனநாயகத்தை காக்கப் போவதாகவும், இவர்கள்தான் தமிழ் மக்களின் உரிமையை மீட்கப் போவதாகவும், இவர்கள்தான் தமிழர்களின் வாழ்வாதார உயர்த்தப் போவதாகவும் பேசுவார்கள். கருணாநிதி தன்னுடைய மகனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை எதிர்த்து தனித்து கட்சி துவங்கி அந்த தனி கட்சியில் தன்னுடைய மகனுக்கே பட்டாபிஷேகம் செய்து வைத்த வைகோ சமீபத்தில் கச்சத்தீவு குறித்து கேள்விக்கு பதிலளிக்கும் போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு எல்லா விதத்திலும் துரோகம் செய்தது என கூறியிருக்கார். அதான் துரோகம் செஞ்சதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதற்காக அந்த கட்சியுடன் மானம் கெட்டு போய் கூட்டணி வச்சிருக்கீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்தில் இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவர் இறந்து போன அடுத்த தேர்தலிலேயே காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது திமுக. திமுகவை எதிர்த்து அதில் நடக்கும் வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே வந்தவர் வைகோ. ஆனால் அதே வாரிசுக்கு இன்று முட்டு கொடுத்து கொண்டு தன்னுடைய வாரிசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்காரு. வைகோவுக்காக தீக்குளித்த 6 பேர் ஆத்மா சாந்தி அடையுமா? இவருக்காக உயிரை விட்டவர்களின் குடும்பங்களின் கதறல்கள் இவருக்கு கேட்குமா? இலங்கையில் லட்சோப லட்ச தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு இருந்த போது சீட்டு பேரம் நடத்திய திமுகவுடனும் காங்கிரசுடனும் எதற்கு இப்படி மானங்கட்டு போய் கூட்டணி வச்சிருக்கீங்க? உங்க பையன் எம்பி ஆக வேண்டும் என்பதற்கு தானே. தமிழகத்தின் நலனை பற்றி சிந்திக்கும் எந்த ஒரு தலைவரும் இந்த துரோக கூட்டணியான திமுக மற்றும் காங்கிரசுக்கு ஆதரவளிக்க மாட்டாங்க. ஆனால் அவை இரண்டும் துரோகம் செய்துவிட்டது என்று வெளிப்படையாக கூறிக்கொண்டே அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணியில் நின்று வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கீங்க. மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், நாங்கள் துரோகம் செய்தவர்களோடு கூட்டணி வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பீர்கள். துரோகம் செய்தவர்களை எதிர்ப்பதற்கு வக்கில்ல. உங்கள் மகன் ஜெயித்து என்ன செய்துவிடப் போகிறார்? மற்றொரு இன துரோகத்திற்கு உடந்தையாக நிற்பார். அவ்வளவுதானே. நீங்களும் மக்களை இளிச்சவாயனாக நினைத்துக் கொண்டு சென்ற முறை நாங்கள் அப்படி ஒரு துரோகத்தை செய்தோம், அதனால் இந்த முறை எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று வெக்கமே இல்லாம கேட்பீங்க. உலகத்திலேயே துரோகம் செய்ததற்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கும் ஒரே கோஷ்டி நீங்க மட்டும்தான். மக்களே, தப்பி தவறி கூட நீங்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் தமிழினத்தின் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஆதரவாகத்தான் இவர்களால் கருதப்படும். நாம் துரோகங்கள் செய்யதான் மக்கள் நம்மை ஆதரிக்கிறாங்க என்ற ஆணவம் இவர்களுக்கு தலைக்கேறும். இப்படி தமிழர்களின் உரிமைகளை வேட்டையாடிய சுயநல கூட்டணியை தேர்தலில் துடைத்து எறிவதுதான் நம்முடைய முதல் பணி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் இந்த துரோக கூட்டணியை ஓட ஓட விரட்டிடுவோம். மக்களே சிந்திப்பீர். இம்முறை 400, ஜூன் 4 400.